ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ಸಮಸ್ತ ಕೋಚ್ ಜನ ಸಮಸ್ತ ಕೆಮ್ತಚಂತಿ ಎಮ್ತಸ ಕೊಸರ್ತಾಂತು இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து அந்த பூநூல் போடுற நாள் வந்து இன்றைக்கி தான். அதுக்கு தான் நான் வந்து கிளம்பிட்டேன். நான் வந்து எடுத்து வச்ச சாரீ வந்து அங்கே இருக்குது, அந்த எல்லோ கலர். பட் அவங்க வந்து திட்டினாங்க, மாமியாரும் அதுக்கப்புறம் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே, நீ அவங்க கொடுத்த புடவை எடுத்து கட்டிக்கோ, ஏன்னா இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக உனக்கு வந்து புடவை எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க. சரியான்னு சொல்லிட்டு அதே தான் நான் வந்து வேர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். நம்ம வந்து இப்போ அங்கே கிளம்ப போகிறோம். நேற்று நைட்டு வந்து என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வ்ளாகில் ஃபுல்லாகவே நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஏன்னா நேற்றோட நைட் வ்ளாக், அதுக்கப்புறம் இன்றைக்கி என்னென்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது முழுக்க வந்து ஃபுல் டே வந்து நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். ஒரு சிஸ்டர் வந்து நீ அவ்வளோ பேர் முன்னாடி நீ வீடியோ எடுத்து போடுறதே பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசிட்டிவாக வந்து எனக்கு மெசேஜ் வந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். ரொம்ப 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 நன்றி. என் கூட வந்து இவங்களும் இருக்காங்க பாருங்கள். இவங்க, நான், மாமியார், இன்னும் ஒரு 2 பேர் கிளம்புற மாதிரி தான் இருக்கும். நம்ம அங்கே போனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். என்னன்னு தெரில, சரியான வயிறு வலி. நேற்று வேறு சாப்பாடு வேறு பச்சை சாப்பாடு சாப்பிட்டேன்னா, டைட்டிங்கில் இருக்கிறதுனால தொடர்ந்து 2 டைமும் பச்சை சாப்பாடு சாப்பிட்டதுனால வயிறு ரொம்ப வலிச்சிச்சு. அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன், ஒரு கோல்டு இது சோடா வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு பார்க்கலாம் என்ன வாங்கிட்டு வராருன்னு. ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாமியாரோட சாரீ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோலையும் காமிச்சிருப்பேன். சாரீ கொடுத்த இது அப்புறம் அவங்களோட என்னோட இதுவும் மாமியாரோட அவுட்ஃபிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. திருப்பி வந்து கிளம்பியாச்சு. இப்போ வந்து ஏதோ ஒரு சட்டி மாதிரி வைக்க போகிறாங்களாம். அதை வந்து நம்ம வைக்க போகிறோம். தெரியல, ஏன்னா இங்கே வந்து எப்படி செய்வாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மம்மி சேர்த்தால மாதிரி நீ இப்போ கதவு எல்லாமே சாத்திக்கிட்டு நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். இன்றைக்கி மேபி அதிகமாக எதுவும் இல்லைன்னு சொல்லி மாமியார் சொல்லியிருக்காங்க. ஏதோ கொஞ்சம் சட்டை ஏதோ வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ஓகே வாங்க போகலாம். நாங்கள் எப்படி பண்ணுறாங்க என்ன இதுன்னு காட்டுறேன். இன்றைக்கி இது தான் கட்டியிருக்கேன். ரொம்ப இருட்டாக தானே இருக்குது, யாரும் பார்க்க மாட்டாங்க. இது வந்து நேற்று நைட்டு நாங்கள் வந்து எடுத்தது. இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ பெருசாக இருக்கும், ப்ளீஸ் யாரும் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவே வச்சுருக்கேன். ஏன்னா நேற்று நைட்லேருந்து திருப்பி மார்னிங்லேருந்து எல்லாமே இந்த வாட்டி நான் வந்து பக்கத்தில் இருந்ததுனால எல்லா விஷயத்தையுமே நான் வந்து நோட் பண்ணி நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ பாருங்கள், அம்மிக்கல்லை வச்சு வரல்னு வருது, சாரி, அம்மிக்கல்லை வச்சு இது இருக்குது பார்த்தீங்களா, பச்சை பயிறு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க பாருங்கள், உடைக்கிறாங்க. அதுவும் 7 பேர் 12 பேர் அந்த மாதிரி சேர்த்து வந்து கை மட்டும் இந்த மாதிரி தொட்டுக்கிட்டு ஒரு ஆள் மட்டும் இந்த மாதிரி வச்சு அதை வந்து நல்லா நுணுக்கி எடுக்கணும். அது ஏதோ ஒரு வேலைக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. நல்லா நுணுக்கி எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய வந்து அவங்கவுங்க என்னென்ன பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து இது பண்ணலை. இது வந்து கண்டிப்பாக வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து அத்தை மாமா வேணும். இப்போ அம்மாவோட அண்ணன் பொண்டாட்டி அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பாருங்கள், கலசத்தில் வந்து ஒரு வாழைப்பழம், அதுக்கப்புறம் தேங்காய், அதுக்கப்புறம் ரெட் கலர் துணி வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே வந்து கப் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே உடச்ச பச்சை பயிர் எல்லாமே எடுத்து அதுக்குள்ளே போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து மஞ்சளை வந்து இடிக்கணும், பட் மஞ்சள் இல்லை அப்படின்றதுனால வெறும் மஞ்சள் பவுடர் போட்டுட்டு இந்த மாதிரி இடிக்கிறாங்க பாருங்கள், எல்லோரும் சேர்ந்துக்கிட்டே. பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் எல்லாமே நான் வந்து உங்களுக்காக ஒரு வீடியோ கூட விடாமல் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அதிரசம் வந்து எடுத்து ஒன்று வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கலசத்துக்காக கல்யாணம் நீங்களே பார்த்துருப்பீங்க. கல்யாணத்துக்கு வந்து நீங்கள் வந்து எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் செய்கிறாங்க. ஆனால் இது வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் சாங்கியங்கள் மட்டும் இருக்கும். இப்போ வந்து அவங்களோட பூ போடுவாங்கள்ல, பூ கயிறு போடுறாங்க இல்லைங்களா, அப்போவே வந்து பாதி வேலை முடிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு வந்து இந்தளவுக்கு வந்து பூஜை அதுக்கப்புறம் பரிகாரங்கள்லாம் எதுவுமே இருக்காது அந்தளவுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எல்லோரும் வந்து இந்த மாதிரி அருக்கம்புல் பச்சரிசி போட்டு விளக்கு வச்சு நல்லா ஒரு 3 வாட்டி சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. என் மாமியாரும் வந்திருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி போட்டு உழுவெல்லாம் போட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா நம்ம வீட்டு பக்கத்துக்கு தான் 1 கிலோமீட்டர் தான் நம்ம வீட்டுக்கும் இவங்க வீட்டுக்கும்.
அங்கே வந்து நம்மளோட சொந்தக்காரங்க, அதனால் கண்டிப்பாக நாங்கள் வந்து போகணும் அப்படின்ற மாதிரி தான். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து இந்த மாதிரி வந்து பூஜைங்க எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து முடிச்சிட்டாங்க. இந்த இது எல்லாமே எனக்கு வந்து ஒரு குட்டி பையன் வந்து வீடியோ எடுத்து கொடுத்துட்டு இருந்தான். நான் வந்து சைடில் நின்றுக்கிட்டு இருந்தேன். அந்த பையனை தான் வந்து இன்றைக்கும் வந்து எடுத்து கொடுத்தா. இது வந்து நேற்றோட வீடியோ, நேற்று நைட்டோட வீடியோ. அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் வந்து அங்கே 2 வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, வாழைப்பழம், அதுக்கப்புறம் வாழைக்காய், அதுக்கப்புறம் வந்து தேங்காய். அதை அந்த கலசத்தை எடுத்துகிட்டு போய் பாட்டி இருக்குது பார்த்தீங்களா, பாட்டியோட வீடு இது. பாட்டியோட வீட்டு பக்கத்தில் சமையல் செய்கிறதுக்கு ஓரத்தில் வந்து இந்த மாதிரி வச்சு என்னென்னமோ பண்ணுறாங்க. மாமியார்கிட்ட கேட்டோமே மாமியார் வந்து இங்கே இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் எப்படி சொல்கிறது என்ன ஏதுன்னு தெரியல. இங்கே பாருங்கள், இங்கே ஆல்ரெடி 2 வச்சுட்டு 3 எல்லாமே எல்லாம் கழிச்சது எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 2 செட்டு வச்சுருந்தாங்க. 2 சட்டியை வந்து சும்மா இந்த மாதிரி பச்சை அரிசி, அதுக்கப்புறம் வந்து அரக்கம்புல்லும் கீழெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி வந்து இதை வந்து வீட்டுக்கு அழைக்கிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பொந்தா போனா அப்படின்னு சொல்லுவாங்க ஒடியாவில். இங்கே கேட்குற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் புதுசாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளால் அது தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அதனால தான் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும். நான் எப்போயாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கும் போது எல்லாமே நான் மாமியார்கிட்ட டீட்டெயிலாக ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே தரோவாக நான் வந்து கேட்டுப்பேன். கேட்டதுக்கப்புறம் தமிழில் இதுக்கு என்ன சொல்லுவாங்க, அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சது சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எனக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ, எப்படி விளக்கமாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு தான் நான் உங்ககிட்ட விளக்கமாக சொல்லிகிட்ருக்கேன். தயவு செஞ்சு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போது வந்து இந்த மாதிரி வெறும் சட்டி மட்டும்தான், அதில் வந்து ஒன்றுமே இல்லை. அதை வந்து சும்மா இந்த மாதிரி தட்டி தட்டி விட்டுறாங்க பாருங்கள். எனக்கு பார்க்கவே புதுசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு அதை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்து முடிச்சுட்டு அது நைட்டோட வேலை முடிச்சிச்சு. இது வந்து நேற்று வந்து எங்களுக்கு புடவெல்லாம் கொடுத்தாங்க. நானும் மாமியாருக்கும் வேர் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் இதில் ஒரே ஒரு சோகம் என்னென்னா, நான் வந்து ஒருத்தவங்களுக்காக வச்சேன். பட் அது வந்து இல்லை கட்டியே தான் ஆகணும் அப்படின்ட்டாங்க. அதனால் கட்டி முடிச்சுட்டேன். இது வந்து எனக்கு இன்னொன்று இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட் அண்ட் பிளாக்கு. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து மாமியாருக்கு நாங்கள் வந்து வேர் பண்ணியிருக்கேன். ஃபுல் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அவங்க வேர் பண்ணி அவங்க கொடுத்ததை வந்து அவங்க வேர் பண்ணி அவங்க போனால் மட்டும்தான் அவங்களுக்கு சந்தோஷம். அவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால இப்போ வந்து நானும் என் மாமியாரும் எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து என்னோடய சாரீ. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். இது ஒருத்தவங்களுக்கு ஆசையாக வச்சேன். பட் அது நடக்காமல் போயிடுச்சு. சரி விடுங்க, என்ன பண்ண முடியாது. மாமியார் வந்து புடவை கட்டிட்டு இருக்காங்க. நான் இல்லைன்னா அவங்களோட சைடு வந்து திருப்பி இருக்கிற மாதிரி இது பண்ணியிருக்கேன். ହଳଦିଆ ସେଇଠି ସାଇରୁ ଯାହାର ବସ ସେ ହଳଦୀ ତେଲ ଦିଅନ୍ତି ଲଗେଇ ଯାଆନ୍ତି. எப்பாட்டு போல கொஞ்சம் எனக்காக ஒரு வெயிட் பண்ணுங்க. ଲୁଗାରେ କହୁଛି ହଳଦୀ ଲାଗିଗଲା ଲଗେଇଛି ନା ସେଠି ତା மம்மி ଏଠି ଆସୁନ. மாமியாரோட அவுட்ஃபிட், என்னோட அவுட்ஃபிட் யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம கிளம்பலாம். ஏன்னா லேட் ஆகிடுச்சு. அவங்க 8 மணிக்கே கூப்பிட்டாங்க. இப்போ வந்து 8:45 ஆகிடுச்சு. நம்ம அங்கே போனதுக்கப்புறம் பார்க்கலாம். சரிட்டா கிளம்பிட்டு எல்லாரும். தெரிய மாட்டேங்குது. சரி ஓகே, நம்ம அங்கே போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இன்னொரு ஆள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு ஒருத்தவங்க வீடு. எங்கள் பெரியம்மா, எனக்கு பெரியம்மா முறை வேணும். இப்படி இருக்குது பாருங்கள் வீடெல்லாம். பாருங்க குட்டி வீடு. பாருங்க பாட்டியோட வீடு, பெரியம்மா வீடு வந்து எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்காக புடவை கொடுத்துருக்காங்க. இவங்க தான் அவங்க.
வந்த உடனே எல்லாருக்கும் அழுத்தா போட சொல்லுவாங்க. யாரெல்லாம் ரொம்ப குட்டி மருமகளாக இருக்காங்களோ அவங்க வந்து எல்லார் காலுக்கும் அழுத்தா போட சொல்லுவாங்க. நான் வந்து எல்லார் காலுக்கும் அழுத்தா போட்டுட்டு கடைசியில் எனக்கு நானே போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து நின்றுட்டுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பாட்டி வந்து நான் தான் வந்து கலசத்தை எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் சொன்னாங்க, இல்லைங்க உங்களால் அவ்வளோ தூரம் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு உங்களால் அந்த கலசத்தை எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கத்தில் வந்து நின்றுட்டுருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க தான் வந்து இவங்க வந்து அம்மா பொண்ணு. அந்த குட்டி பையனுக்கு வந்து பாட்டி, உண்மையான பாட்டி. இது வந்து அவங்களோட அத்தை, மாமா அத்தை முறை வேணும் பார்த்தீங்களா, இவங்களும் அவங்களோட அத்தை தான். சின்ன அத்தை பெரிய அத்தை அப்படி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி. பாருங்கள், இப்போ வந்து இவங்க தான் அத்தை, ஓகேங்களா. இவங்க வந்து நிறைய விஷயங்கள் அவங்க இல்லைன்னா வேலை முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மாமியார் வந்து விளக்கு வந்து எனக்கு கொடுத்தாங்க. ஏன்னா அதை வந்து இந்த சுபம் விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதனால் எனக்கு வந்து விளக்கை வந்து கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க. அது என்னவோ தெரில, மாமியார் கொடுத்த உடனே கொஞ்சம் சந்தோஷமாயிடுச்சு. அதுவும் அந்த நேரத்தில் அங்கே இருக்கிறவங்க எல்லாமே சொன்னாங்க, இந்த விளக்கு வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல், என்ன மனசில் வேண்டிக்கிறியோ அதை நீ வேண்டிக்கோ, கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாமே சொன்னாங்க. ரொம்ப சுபமான விளக்கு மாமியார் உனக்காக எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இங்கே ட்ரம்ஸ் எல்லாமே வாசிக்க வந்தாங்க. மேளம் தாளம் எல்லாமே போயிட்டு அதுக்கப்புறம் விளக்கில் வந்து நெய், அதுக்கப்புறம் திரி எல்லாமே போட்டிருக்காங்க. இவங்க தான் கடைசியில் வந்து கலசம் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. மயிலிறகாய், தேங்காய், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே தண்ணி எல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து அங்கே இவங்க வந்து இவங்களோட சொந்தக்காரவங்க இவங்களுக்கு பிடிச்சவங்கள மட்டும் வீட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து வீட்டு வாசலில் நின்னோன்னா அவங்களே வந்து தண்ணி எல்லாமே கொடுப்பாங்க. அவங்கள வந்து அழிக்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்தாலுமே அவங்க கண்டிப்பாக நம்ம மொய் கொடுப்போம். ஆனால் இங்கே எப்படி சொல்கிறாங்கன்னா, நம்மளோட குடும்பம், நம்மளோட உறவுகள், நம்மளோட இது அது மட்டும்தான் கூப்பிடணும். ஃப்ரெண்ட்ஸ் அரௌண்டிங்கில் இப்போ நம்ம எல்லாரையுமே கன்ஃபார்மாக நம்ம வீட்டுக்கு பின்னாடி வேறு எந்த உறவுகளாக இருந்தாலுமே அவங்க வந்து நம்ம குடும்பம் இல்லைனாலும் அவங்களுக்காக நம்ம வந்து கூப்பிட்டு நம்ம வந்து மொய்யெல்லாம் பத்திரிக்கை எல்லாமே வச்சு அவங்கள கூப்பிடுவோம். சாப்பிடுவாங்க, இல்லை கல்யாணத்துக்கு வாங்க, இந்த மாதிரி வளகாப்பு இருக்குது அதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே வந்து கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 2 பேர் 3 பேரை மட்டும்தான் அந்த மாதிரி அழைச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து இன்றைக்கி நைட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு 700 பேரை வந்து அழைச்சிருக்கேங்க அப்படின்னு சொன்னாங்க. கேட்டுட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து மோளம் தாளமோட ஒருத்தவங்க வந்து கலசம் வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பச்சரிசி அரைச்சி அது ஒரு கிணத்துல வந்து ஒரு லாஸ்ட்டில் வந்துட்டுருக்காங்க பாருங்கள் அவங்க. நான் வந்து விளக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இவங்க முன்னாடி இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பாப்பா வந்து எனக்கு கல்யாணம் ஆன புதுசுலேருந்து உண்மையாகவே சொல்கிறேன், எனக்கு லாங்குவேஜ் அந்தளவுக்கு தெரியவே தெரியாது. பட் அந்த பாப்பா வந்து எப்போவுமே என்கிட்ட உட்காந்து அவ்வளோ ஆறுதலாக பேசுவாங்க. அந்த பாப்பாவுக்கு புரியலனாலும் என்கிட்ட வந்து உட்காந்து என்னன்னு, இந்த பாப்பா தான் இங்கே பாருங்கள், இந்த பாப்பா ரொம்ப உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப என்னை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பட் இப்போது கல்யாணமாகி அவங்களுக்கு ஒரு பாப்பா அப்படின்னும்போது ரொம்ப இன்னுமே வந்து ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். ஏன்னா அப்போ பார்க்கும்போது குட்டி பொண்ணு மாதிரி இருக்கும், இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த வார்த்தைகள், பாடி லாங்குவேஜ் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். ஆனால் இந்த பாப்பா வந்து பேசுகிறது வந்து எனக்கு அப்படியே தான் இருந்துச்சு. பட்
முன்னாடி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா குண்டாக இருந்தா, மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ரொம்ப ஒல்லியாயிட்டா. அதுதான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு எல்லாமே ஒல்லியாகுறாங்க. "நீ எவ்வளோ மணிக்கு தாம்மா எந்திரிக்கிற?" அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க என்கிட்ட வந்து, "நான் 4 மணிக்கெல்லாம் எந்திரிப்பேன். திருப்பி நைட் எப்போ தூங்குவேன் அப்படின்னா 12:30க்கு தூங்குவேன்." ஏன் அப்படின்னா, அவங்க வீட்டுக்காரங்க வந்து பால் டைரி வச்சுருக்காங்க. அவங்க இன்னொரு தம்பி இருக்காங்களாம், அவங்களோட ஹஸ்பண்டோட தம்பி. அவங்களுக்கு டிஃபனு, அவங்க மாமனார் இருக்காங்க, மாமியார் இல்லை. அதனால் கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருக்கும். பாப்பா இருக்கா, குட்டி பாப்பா 1.5 வருஷம்னு நினைக்கிறேன். அதனால் அவங்களுக்கு வேலை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் வந்து அவங்க வீட்டிலேருந்து நம்ம ஊரை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நம்ம ஊர் சுற்றி வந்ததுக்கு வரணும். ஏன்னா வந்து சாமிக்கிட்ட தான் நம்ம வந்து போக போகிறோம் அப்படின்றதுனால சாமிக்கிட்ட போய் அங்கே வந்து பூஜைகள் எல்லாமே செய்யணும். இங்கே வந்து இந்த மாதிரி தான் செய்வாங்க. அந்த டாக்குராணி அப்படின்னு சொல்கிறாங்க சாமி. இப்போ நம்ம வந்து வரலக்ஷ்மி, லக்ஷ்மி சாமி, நம்ம பொண்ணு சாமியை வந்து இந்த மாதிரி தான் நம்ம பேர் வச்சுருப்போம். இங்கே வந்து டாக்குராணி அப்படின்னு சொல்லுவாங்க. டக்குரம் அப்படின்னா சாமி, ராணி அப்படின்னா குயின், அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. இதை வந்து நம்மளோட தெருவோட 2வது தெருவு இது, ஓகேங்களா. இது நம்மளோட தெருவு கிடையாது, 2வது தெருவு. நாங்கள் வந்து பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கோம். அதை தான் அவர் இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து நம்மளோட தெருவுகளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டோன்னா நம்மளோட தெருவு வந்துடும். அந்த பையன் நிறைய வீடியோஸ் எல்லாமே எடுத்து கொடுத்தான். உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நல்லாவே எடுத்து கொடுத்துருக்கான் எனக்கு தெரிஞ்சு. அந்த பக்கம் இந்த பக்கம், அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு காட்டிக்கிட்டே இருந்தான். இங்கே நிறைய வந்து அதிகமாக வீடுகள் வந்து கட்டடம் அதிகமாக இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு வந்து கூரை வீடுகள் இருக்கும். இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் இந்த 1 வருஷமாக வந்து நிறைய பேர் வீடு கட்டவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பாருங்கள், இது வந்து நம்மளோட தெருவு. இந்த தெருவு தான் நம்மளோட தெருவு. இந்த தெருவில் வந்து அதிகமாக வீடு அந்த அளவுக்கெல்லாம் இருக்காது. நம்ம வந்து போன தெருவு இருந்துச்சு பார்த்திங்களா, நம்ம தெருவுன்னு சொன்னேனே, நம்மளோட தெருவோட 2nd தெருவுன்னு சொன்னேனே, அதில் வந்து நிறைய வீடுகள் அப்படியே பக்கத்துலேயே இருக்கும். பட் இங்கே வந்து அந்த அளவுக்கெல்லாம் வீடெல்லாம் இருக்காது. இது வந்து நம்மளோட தெரு. இது வந்து நம்மளோட மாமனார் இருக்காங்களா, அவங்களோட அண்ணா வீடு. இந்த பக்கம் இருக்கிறது கொஞ்சமாக வீடு தெரியுது பார்த்திங்களா, அது. நான் அவங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இந்த வீடு கொஞ்சம் ஃபுல்லாக இடுறா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கடை வச்சுருக்காங்க அவங்க, குட்டி கடை. இதுதான் அவங்களோட வீடு. இது வந்து பாட்டி, என் மாமனாரோட அம்மா. இப்போ வந்து ஃபுல்லாக கிளியராக தெரியுது பாருங்கள். இதுதான் அவங்களோட வீடு. அந்த சைடு வந்து அவங்க வந்து தனியாக வீடு கட்டி அவங்க இருக்காங்க. நம்மளுக்கு வந்து இந்த சைடில் வந்து நம்ம வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் சாமிக்கிட்ட இருந்து நம்ம வந்து போயிட்டுருக்கோம் பார்த்திங்களா. அப்போ வந்து இந்த பையன் தான் நம்மளுக்கு வந்து வீடியோ எடுத்து கொடுத்துட்ருந்தான். அவனுக்கும் வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணணும்னு அவ்வளோ ஆசையாக என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு, அண்ணி எனக்கும் ஓப்பன் பண்ணி கொடுங்க அண்ணி. இந்த பையன்தான் வந்து இது போடுவாங்க. என்னென்னா, இந்த கை காட்டிகிட்டு இருக்கான் பார்த்திங்களா, அந்த பையனுக்கு தான் வந்து நம்ம வந்து பூநூல் போட போகிறோம். பூநூல் விழா சூட்ட போகிறாங்க. அதனால் அவன் வரக்கூடாது. பட் வரக்கூடாதுன்னு சொன்னாலும் வந்து வந்துட்டுருக்கான். எல்லோரும் திட்டிக்கிட்டு இருந்தாங்க, நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சங்கு பிடிக்கிறதுக்காக ஒருத்தர், அதுக்கப்புறம் மோளம் தாளம் அடிக்கிறதுக்காக ஒருத்தர், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தாலும் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஒரு 2 டேஸாக வந்து நல்லா கொஞ்சம் வைபாக இருந்துச்சு. ஏன்னா அங்கே போய் அவங்க நம்மளை பார்த்துக்கிற விதம், நம்ம போகிறது பெரிய விஷயம் கிடையாது. நம்மளை வந்து அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு பிஸிலையும் நம்மளை வந்து பார்த்துக்கிறாங்க பார்த்திங்களா. உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப கிரேட். அந்த அக்காவை ரொம்ப ரொம்ப இது பண்ணணும். இதுதான் சாமி இருக்கிற வீடு. இது வந்து என்ன சாமின்னு சொல்லவே இல்லை, மாமியார்கிட்ட சொன்னாங்க. ஆனால் டாக்குராணின்னு சொல்லுவாங்க. இங்கே சாமி பேர் வந்து டாக்குராணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த தலை முன்னாடி வந்து குங்குமம் மட்டும்தான் வந்து 3 சாமி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே அந்த 3 சாமிக்கிட்ட மட்டும் குங்குமம் மட்டும் வந்து அது ரொம்ப நிறைச்ச மாதிரி இருக்கும். பாருங்கள், இவங்க வந்து கலசத்தை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு சாமிக்கிட்ட வந்து பூஜை எல்லாமே பண்ணுவாங்க. நானும் பின்னாடி நின்றுக்கிட்டு விளக்கில் வந்து கையில் ஃபுல்லாக வந்து தானாக வந்து நெய் இதாகிடுச்சிங்க பாருங்களேன். இந்த 3 சாமி இருக்குது. 3 சாமிக்கு நெத்தியில் மட்டும் குங்குமம் இருக்குது. அங்கே கூட வந்து எழுதியிருக்காங்க, வெறும் மா அப்படின்னு சொல்லி தான் எழுதியிருக்காங்க. இப்போ பாருங்கள், நான் எடுத்துகிட்டு அந்த விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி முதல்ல வந்து ஊற்றி நல்லா ஃபுல்லாக சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டாலும் இந்த மாதிரி நடக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி முதல்ல வந்து மஞ்சள் பூசிட்டாங்க. மஞ்சள் பூசிட்டு தண்ணி வந்து இந்த மாதிரி ஊற்றுறாங்க பாருங்கள்.
பார்த்தீங்களா? இங்கே மட்டும்தான் இந்த மாதிரி தண்ணி ஊற்றுறத நான் பார்த்துருக்கேன். வேறு இடத்துலலாம் தண்ணி ஊற்றி நான் பார்த்தது கிடையாது. சும்மா வந்து இந்த பூ இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து கொஞ்சம் தளிச்சு மட்டும் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த சாமிக்காக வந்து புடவை மாதிரி வாங்கியிருக்காங்க. அந்த புடவை எடுத்து இந்த மாதிரி மடித்து அந்த சாமிக்கிட்ட வந்து போடுவாங்க. இப்போ வந்து ஏதாவது உங்களுக்கு வேண்டுதல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வேண்டி இந்த சாமிக்கிட்ட நான் வந்து இந்த மாதிரி புடவை சுடுறேம்மா, இந்த மாதிரி உங்களை வந்து மஞ்சள் தண்ணியில் வந்து குளிக்க வைக்கிறேன், குங்கும தண்ணியில் வந்து குளிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வேண்டிங்கன்னா அது நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லி ஒரு ஐதீகமாக இருக்குது. அதை வந்து இவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. மேபி உங்களுக்கு நினச்ச விஷயங்கள் நடந்திருக்கலாம். அதனால் அவங்க வந்து இங்கே வரைக்கும் வந்து பூஜை பண்ணிருக்காங்க. சாமிக்கிட்ட வந்து 3 சாமிக்கிட்டவையும் வந்து அந்த பெரிய துணியை வந்து போற்றி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சாமிக்கிட்ட இந்த மாதிரி போட்டு விட்டுட்டாங்க பாருங்கள். இவங்க வந்து அந்த பையனோட தாத்தா, உண்மையான தாத்தா. அதுக்கப்புறம் அதிரசம், வாழைப்பழம், கற்பூரம், அதுக்கப்புறம் மை, குங்குமத்தில் வந்து நெய் சேர்ப்பாங்க, ஏன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த தலைக்கிட்ட இருக்குது பார்த்திங்களா, அங்கே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சம்புக்குள்ளேயும் வந்து குங்குமம் வந்து வச்சு விட்டுறாங்க. எல்லாருக்கும் அதுக்கப்புறம் குங்குமம்லாம் வச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பூ எல்லாமே வந்து வைக்கிறாங்க பாருங்கள். இங்கே வந்து மல்லிகைப்பூ, செண்டைப்பூ, சாமந்தி பூ, இந்த மாதிரி முல்லை அதெல்லாமே கிடைக்காது. இங்கே வெறும் இது மட்டும்தான் கிடைக்கும், இந்த மாதிரி பூ எல்லாமே பாருங்கள். இப்போ பாருங்கள், மை எடுக்கிறாங்க. மை எடுத்து சும்மா பூசி மட்டும் விடுறாங்க பாருங்கள். பாக்கு, இது வந்து சொங்கா சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சொங்கா. அதுக்கப்புறம் வந்து பையனுக்கு வந்து மாலை மாதிரி பிளாஸ்டிக்கில் இங்கே வந்து பண்ணியிருப்பாங்க. அதையும் வந்து சாமிக்கிட்ட வந்து பூஜை பண்ணி திருப்பி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சாமிக்கு மட்டும் இப்போது உடுத்திருக்காங்க பார்த்தீங்களா அந்த புடவை. அதுக்கப்புறம் வந்து கந்திருஷ்டி பட்டுடும்ன்றதுக்காக வந்து சாமிக்கு வந்து மை போட்டு விடுறாங்க. இங்கே புதுசாக இருக்குது இல்லைங்களா எல்லாமே பார்க்கும்போது. சொங்கா இருக்குது பார்த்தீங்களா, அந்த சொங்கா எடுத்து சாமிக்கிட்ட வந்து இந்த மாதிரி கையில் போட்டு விடுறாங்க பாருங்கள். 2 சொங்கா வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் முடிஞ்சிடுச்சு. நான் வந்து விளக்கு அணையக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க சொன்னாங்க, விளக்கு அணைச்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ வந்து எடுத்துகிட்டு மட்டும் வா அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, விளக்கு அணையக்கூடாது சாமி, கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு வர விளக்கு அணையவே கூடாதுன்னு நினச்சேன். உண்மையாகவே சொல்கிறேன், சாமி சத்தியமாக விளக்கு அணையவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. அது என்னவோ ஃபஸ்ட்டு டைம் இந்த 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இந்த முதல் டைமாக மற்றவங்களோட ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, பட் குறிப்பிட்டு நம்மளை எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து சேர்த்துக்காமல் இருக்கும்போது, போன வாட்டி மாமா வீட்டுக்கு போயிருந்தேன் பார்த்தீங்களா, ஞாபகம் இருக்கா, மாமியாரோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் அப்போது வந்து அங்கே கூப்பிட்ருந்தாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து நான் வந்து காசு கொடுக்கும்போதோ அதுக்கப்புறம் வந்து நான் ஏதாவது பண்ணுற டைமுக்கு வந்து அவங்க வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. அது ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். மேபி நான் வந்து இந்த மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வேறு கஷ்டம் அப்படின்றதுனால நினச்சி அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்களா என்ன ஏதுன்னு தெரில. பட் இந்த டைமில் அந்த விளக்கே எனக்கு வந்து கொஞ்சம் பெருசாக தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து ஒரு 3 வீட்டுக்கு மட்டும்தான் கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி அதிரசம் கொடுத்து அவங்க வந்து ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அவங்க வந்து கலசம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதில் மட்டும் ஊற்றுவாங்க. இன்னொரு பொண்ணும் பாருங்கள், அதே மாதிரி கிளாஸில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த கலசத்துக்குள்ளே வந்து தண்ணி ஊற்றுறாங்க. மாமியார் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பச்சரிசி, அதை வந்து அவங்க மூட்டு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக வந்து உலக சத்தை போட்டு அந்த மாதிரி பண்ணுறாங்க. அது என்ன ஏதுன்னு எனக்கே தெரியல. இந்த வீட்டிலும் பாருங்கள், இப்போ மாமியார் வந்து பண்ணுவாங்க பாருங்கள், அந்த ரவுண்டாக பண்ணுவாங்க பாருங்கள், பார்த்தீங்களா. இது வந்து நம்மளோட தெரு. முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க இவங்களுக்கும் வந்து பாருங்கள் அதிரசம் கொடுக்குறாங்க, குங்குமம்லாம் வச்சு விடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கோவிலுக்கு வந்து போயிடணும். கோவிலுக்கு வந்து போயிட்டு அங்கே வந்து மாமியார் வந்து சாமிக்கிட்ட கும்பிட்டுட்டு விளக்கெல்லாம் இது பண்ணிக்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து அவங்களோட அத்தை வேணும் இல்லைங்களா, அவங்க வந்து கையில் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் பையனுக்கு வந்து குளிக்க வைக்கணுமா. இந்த மாதிரி நம்ம வந்து மஞ்சள் தேய்ச்சி குளிப்போம் பார்த்திங்களா, கல்யாணத்துக்கு முன்னாடி
கல்யாணம் இன்னொரு 4 நாள் இருக்குது அப்படின்னா மஞ்சள் தேய்ச்சி குடிக்கிறது அந்த மாதிரி எல்லாமே ஃபெஸ்டிவல் பண்ணுவாங்களே இல்லைங்க. அந்த மாதிரி இங்கே பாருங்களேன், கண்ணுக்கு மை வச்சுட்டு கொஞ்சம் குங்குமம் வச்சுட்டு பையனை மட்டும் இது பண்ணி வச்சுருக்காங்க. அவனை வந்து ரெடி பண்ணி ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வெத்தலை வந்து ஒரு 5 வெத்தலை வந்து எடுத்திருக்காங்க. தலையில் ஒன்று, கையில் ஷோல்டர் கிட்ட ஒன்று, காலில் வந்து ஒரு இது. அதுக்கப்புறம் வந்து இந்த அம்மி இருக்குது பார்த்திங்களா, இப்போ அதில் வந்து ஒரு முழுசாக இருக்கிற பாக்கை வச்சு இந்த மாதிரி இடிப்பாங்க. இந்த மாதிரி கல்யாணம் ஆகும்றதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி வந்து இந்த மஞ்சள் தண்ணி ஊற்றுவாங்க பார்த்திங்களா, அப்போது வந்து பொண்ணுக்கும் செய்வாங்க இந்த மாதிரி. ஆனால் இங்கே இப்படி செய்யும்போது எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் வந்து மஞ்சள் எல்லாமே வந்து தேய்ச்சி அந்த குழந்தைக்கும் வந்து போட்டு விட்டேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா போன வாட்டி நாங்கள் வந்து போயிருக்கும்போது அந்த வீட்டில் என்னை எதுவுமே செய்ய விடல. இந்த வீட்டில் எல்லாமே நான் வந்து என்னை செய்ய விட்டாங்க. இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் இந்த மஞ்சள் தேய்ச்சி விட்டதும் நான் தான். ஆனால் அந்த அக்கா வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன். இப்போ வந்து தேய்ச்சிட்டு போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா பேக்கில். அவங்களுக்கு வீடியோ எடுக்க தெரியலன்னு நினைக்கிறேன். வீடியோவே எடுக்கலை நான் தேய்ச்சதை வந்து. அதுக்கப்புறம் வந்து பையனை வந்து எல்லாம் தேய்ச்சிட்டு குளிக்க வந்து கூட்டிகிட்டு போகணும். ஏன்னா அவங்க வந்து குளித்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய வந்து பூஜை முறைகள் எல்லாமே இருக்குது. இங்கே வந்து மஞ்சள் எல்லாமே தேய்ச்சி விளையாடிட்டு இருந்தாங்க. பாவம் அந்த அக்காவுக்கு வந்து ஒரு அக்கா கை வந்து அப்படியே திருப்பிட்டாங்களாம். ஓடி வரும்போது எதிர்ச்சியாக நடந்தது. அதுக்கப்புறம் அங்கே வந்து இப்போ பாருங்கள், அங்கே அந்த அக்காவும் அந்த பையனும் நிற்கிறாங்க. 2 பேருக்குமே வந்து மஞ்சள் தேய்ச்சி விட்டு குளிப்பாங்க 2 பேருமே. அதுக்கப்புறம் வந்து இந்த மண் இது இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே காசு வச்சுட்டு அந்த கால் இந்த மாதிரி உடைக்கணும், ஒரே வாட்டி உடைச்சிடணும் அப்படின்னு சொன்னாங்க. உடைச்சிட்டு அது மேலே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும் பார்த்தீங்களா, ஊருக்குள்ளே போயிட்டு சாமிக்கிட்ட போயிட்டு அதில் வந்து இந்த மாதிரி ஒரு 8 தடவை வந்து தலையில் வந்து தெளித்து விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மொத்தமாக சேர்த்து தண்ணியை ஊற்றுங்கடா தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி எல்லாமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பசி எடுத்துக்கிச்சின்னு சொல்லிட்டு வாங்க சாப்பிடவே இல்லை. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட போகிறதுக்குள்ளே 12 மணி. வெயில் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் மாமியாரும். அதுக்கப்புறம் எனக்கு வந்து இவங்க வந்து அக்கா முறை வேணும், இந்த ஊரவத்தின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படி இது வந்து என்னென்னமோ சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ் அப்படி எல்லாமே இங்கே தான் வந்து சாப்பிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து இங்கே சாப்பிட வேணாம் மம்மி, நம்ம உள்ளே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்க்கும்போது இந்த ப்ரிப்ரேஷன் எல்லாமே நடந்துச்சு. ஏன்னா இப்போ வந்து இது போடுவாங்க இல்லைங்களா, பூநூல் போடுவாங்களா, அதுக்காக உப்புமா செஞ்சுருந்தாங்க. உப்புமாவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கிளறி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே வந்து பருப்பு குழம்பு ஊற்றி சாப்பிடுவாங்க. இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் டேஸ்ட் பண்ணேன். கொஞ்சோண்டு சேமியாவும் போட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் குழம்பு எடுத்துகிட்டு வந்து ஊற்றினாங்க. குழம்பு வந்து சூப்பராக இருந்துச்சு, பரவாயில்ல, இதுக்கு மேட்சிங்காக நல்லா தான் இருக்குது, ஒன்றும் அந்தளவுக்கெல்லாம் மோசமாக இல்லை. அதுக்கப்புறம் திருப்பி வரும்போது நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா என்ட்ரன்ஸில் வந்து எந்த அளவுக்கு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் வீடியோ எடுக்கணுன்னு ரொம்ப ஆசையாக எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கே நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் அவங்க பையன். இங்கே ஃபோட்டோஸில் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் அந்த பையனை காட்டணுன்றதுக்காகவே நான் வந்து உங்ககிட்ட காமிச்சிட்டு இருந்தேன். டெக்கரேஷன் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாமியாரை வந்து ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் மம்மி அங்கே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். மாமியாருக்கு வந்து மூச்சியாக வாங்கிடுச்சு, அவ்வளோ வெயில், நடக்க முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ தூரம் தெரியுமா அவங்க வீட்டுக்கும் இந்த மண்டபத்துக்கும், கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டரு. நாங்கள் வர்றதுக்குள்ளே அவ்வளோ இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் ஹோமத்தில் வந்து அவங்க அத்தை மாமா உட்காந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மாமியாரும் நானும் வந்து பின்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தோம். அது உட்காந்துட்டு இருக்கும்போது செல்ஃபியில் வந்து ஏதாவது பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேமராவை எடுத்தேன். பின்னாடி அவங்க இருந்ததுனால அதுக்கப்புறம் எடுக்கவே முடியல. அதுக்கப்புறம் வந்து ஹோமம் எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. பையனுக்கு வந்து நிறைய இதில் வந்து ஹோமம் நிறைய என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒடியாவில் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து பாடுவ பனி, அதுக்கப்புறம் வந்து நொலசபுடா, அதுக்கப்புறம் அக்கிஜோலா, அதுக்கப்புறம் வந்து என்னென்னமோ சொல்கிறாங்க. அது நம்மளுக்கு தமிழில் தெரிஞ்சால் சரி சொல்லலாம், எனக்கு தான் தமிழில் அது என்னென்னே தெரியாதடா டே அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக பூஜை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் பையனை வந்து மொட்டை அடிக்கிறதுக்காக கூப்பிட்டாங்க. ஐயர் இதுக்கு மேலே அவன் வந்து ஐயர் ஆகிடுறான் இல்லைங்களா, அதனால் புது பிளேடெல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க வந்து பையனுக்கு வந்து மொட்டை அடிக்கிறதுக்காக பாவம் வெயிலில் நின்றுருந்தான். ஆனால் வந்து சோப்பு தண்ணி அதெல்லாமே போட்டு மொட்டை அடிச்சிட்ருக்காங்க பாருங்கள்.
பார்க்கவே காமெடியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பேஸ்ட்டு போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் தலையில். இது என்னடா கூத்து அப்படின்ற மாதிரி தான் எனக்கே தோணுச்சு. நானும் ஓரத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். பேஸ்ட் என்ன போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாவம் முடி எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒன்று ஒன்றா இது பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து அதை கொஞ்சம் பாஸ்ட்டாக வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் முழுசாக மொட்டை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இப்போ வந்து பையனை வந்து மொட்டை அடித்த உடனே வந்து கூப்பிட்டுட்டு ட்ரெஸ் எல்லாமே போட்டுட்டு வந்துட்டு பையனுக்கு வந்து இந்த எழுதுறது கற்றுக் கொடுக்குறாங்களா படிக்கிறதுக்காக. இங்கே என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. நீங்கள் எந்த விதத்தில் ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருக்கீங்களோ நானும் அதை மாதிரி தான் இருந்தேன். இங்கே பாருங்கள், என் தாத்தா வந்து பூ கூட வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் காது குத்தணுமா, கண்டிப்பாக காது குத்துறதுனால வந்து இந்த மாதிரி காது கிட்ட வந்து அந்த ஒரு குச்சியை வச்சு ஒரு டாட் மாதிரி வைக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பையனை வந்து 24 தேங்காய் உடைக்க சொன்னாங்க. பாவம் கலங்கிடுச்சு. காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடலையா. ஏன்னா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தண்ணி மட்டும் குடிச்சிக்கலாம், ஜூஸ் குடிச்சிக்கலாம், அவ்வளோதான். சர்பத் மாதிரி ஏதாவது பண்ணி குடிச்சிக்கலாம். சாப்பாடை வந்து சாப்பிடவே கூடாதான். இந்த பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நைட்டு தான் சாப்பிடுவாங்க. பாவம் குழந்த ரொம்ப பசியிலையும் சரி ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஏன்னா அவனுக்குன்னு நிறைய சாங்கியங்கள் சடங்குகள் எல்லாமே இருந்துச்சு இல்லைங்களா, அதுதான். அதுக்கப்புறம் வந்து இது பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்களுக்கு இங்கே வந்து படிக்க சொல்லி கொடுத்தாங்கன்னா முதல்ல வந்து 3 முட்டை போடுவாங்க. பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு அதை அழைச்சிட்டு திருப்பி வந்து தலையில் வந்து போட சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒடியா லாங்குவேஜில் அவங்க என்னவோ வந்து இப்படி எழுது அப்படி எழுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பாவம் அவன் நர்வஸில் வந்து எழுத முடியாமல் அவனே வந்து கை காலெல்லாம் நடுங்கிட்டா. அந்த அங்கிள் வந்து கையை பிடிச்சிக்கிட்டு இப்படி எழுதக்கூடாது அப்படி எழுதக்கூடாது இப்படி எழுது அப்படின்னு இப்படி போடு அப்படி போடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் அவரே எழுதி காமிச்சிட்டாரு. வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் திருப்பி வேறு எதையோ வந்து எழுதி சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கெல்லாம் இதெல்லாம் புரியாது. ஆனால் நான் ஓரளவுக்கு வந்து ஒரே லெட்டர்ஸ் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் தேய்ச்சி தலையில் வந்து தேய்ச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தேய்ச்சிக்கிட்டு இது என்னவோ எழுதி சொல்லிட்டு இருந்தாங்க. என்னடா எழுதிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்தேன். எனக்கே புரியல. ஒழுங்காக இருக்கிறதே புரியாது, இதில் வந்து நம்மளுக்கு இதெல்லாமே வேறு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கம்னாயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி அழிச்சிட்டு தலையில் தேய்ச்சிக்கிட்டே இருந்தாங்க. ட்ரம்ஸ் எல்லாமே அடிச்சுக்கிட்டு இருந்தது தம்பி வந்து காட்டிக்கிட்டு இருந்ததான். அதுக்கப்புறம் வந்து இந்த வெங்கலத்தாளின்னு சொல்லுவோம் தட்டுன்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா, அது சாக் பீஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு தாத்தா கிட்ட உங்கள் சொந்த பந்தத்துக்கிட்ட இருக்கிற காசெல்லாம் பிடிட்டோம் போ அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பையனும் முதல்ல வந்து அவங்க தாத்தா கிட்ட தான் போயிட்டு காசு கொடுத்தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து காசு இல்லை அப்படின்ட்டாரு. எல்லாருக்கிட்டையும் கேட்குறாரு, என்கிட்ட காசு இல்லை என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட இருந்த காசே எடுத்து அதுக்கப்புறம் போட்டார். இந்த தாத்தா வந்து ரொம்ப கஞ்ச பேசினார் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா 1 ரூபா கூட விட மாட்டேன்றாரு. ஒரு 10 ரூபா போட முடியலையா ஒரு குழந்தைக்காக அப்படின்ற மாதிரி தான் எனக்கே தோணுச்சு. நானும் கேட்டேன், மம்மி நம்மலாம் போடக்கூடாதா அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை, அவங்க வந்து இந்த மாதிரி ரிலேட்டிவ் போடக்கூடாது, இந்த மாதிரி அவங்க அத்தை மாமா சொந்தம் ரொம்ப டீப் சொந்தமாக இருக்கும்ல அந்த மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவங்களோட சித்தி சித்தப்பா பசங்க கிட்ட எல்லாமே சொல்லி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். இங்கே வந்து உட்காரத்துக்காக இது நைட்டுக்கு வந்து திருப்பி வந்து இன்னும் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நைட்டுக்கு வந்து அதுக்கு வந்து என்னால் போக முடியுமா என்னன்னு தெரியல. ஒருவேளை போனேன்னா கொஞ்சமாக நான் உங்களுக்கு வந்து நாளைக்கு வீடியோவில் வந்து அதில் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா. இதுவே ரொம்ப லென்த்தாக ஆகிடுச்சு. வேறு என்ன பண்ணுறது, வீடியோ எடுத்து அதில் இருக்கிறது எல்லாமே உங்கள்கிட்டையும் நான் வந்து ஷேர் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன் கண்டிப்பாக இந்த வாட்டி. ஏன்னா போன வாட்டி மாமியாரோட அம்மா வீட்டில் அங்கே போய் இது பண்ணும்போது நான் வந்து மருமகளாக வந்து அங்கே எங்கள் வீட்டில் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறத விட அங்கே தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். அதனால அங்கே அந்தளவுக்கு என்னால் இது பண்ண முடியல. அதுக்கப்புறம் வெளியில் போய் அவங்க சித்தப்பா சித்தி அண்ணா தம்பி அப்பா கிட்ட எல்லாமே போய் காசு கேட்டுட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுத்துட்டாக்க. இந்த பக்கம் வந்து சமையல் வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்குது. அவங்கக்கிட்ட காசு எல்லாமே எடுத்துகிட்டு போய் ஐயர்கிட்ட தான் அவங்க வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அந்த காசை வந்து ஐயர் தான் எடுத்துப்பாங்க. ஆனால் அங்கே உட்காந்தது மட்டும் புகையில நான் மட்டும்தான் புகையில உட்காந்து என்னால் முடியல ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே. அதுக்கப்புறம் பாவம் குழந்தைக்கு வந்து காது குத்துறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் பயன்படுத்தி விட்டுடுச்சு. அந்த மூஞ்சி பாருங்களேன், குழந்தைய பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. வலிக்காதாமோ அப்படின்னு சொல்லிட்டு குத்தும்போது ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. அதுக்கப்புறம் குத்தி முடிச்சதுக்கப்புறம் கம்மல் வந்து போடும்போது ரொம்ப வலிச்சிச்சு போல். பாவம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டான். பாருங்களேன் இப்படி ஆயிடுறான்னு சொல்லிட்டு காது குத்தும்போது
பார்த்தீங்களா? ஒரு மாதிரி துடிச்சு போயிட்டான் குழந்தை. ஐயோ! எனக்கே பார்க்கும்போது அழுகை வந்துச்சு. அதுக்கப்புறம் மதியம் சாப்பாடு வந்து வெறும் பருப்பு குழம்பு, சோறு, பச்சரிசி சோறு கொடுத்தாங்க. இறங்கவே இல்லைங்க. காலையிலேருந்து அந்த உப்புமா சாப்பிட்டேன், அதுவும் இறங்கல. இதை சாப்பிட்டேன், இதுவும் இறங்கல. அதுக்கப்புறம் சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கடைசியில் வந்து இப்போ வந்து ஐயராக போகிற நேரம். இங்கே பாருங்கள், கழுத்துக்கு வந்து நூல் போடுறாங்க. பூ நூல் போட்டது. அதுக்கப்புறம் வந்து ஏதேதோ கையில் கொடுத்து இது ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு திருப்பி இன்னொரு நூல் கயிறு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. திருப்பி மெதுவாக எல்லோரும் சேர்ந்து ஒரு 7 பேர் சேர்ந்து இந்த மாதிரி பூ நூலை வந்து இவங்களும் ஐயர் தான். இப்போ யாரெல்லாம் அங்கே நிற்கிறாங்க அவங்க எல்லாருமே ஐயர் தான். அதனால் இவனையும் சேர்த்து இப்போ இதுக்கு மேலே வந்து இவனும் வந்து சாமிக்கிட்ட பூஜை பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். அந்த மாதிரி தான் இடுப்பு ஃபுல்லாக சுற்றி விட்டுருக்காங்க கயிறுங்களை பாவம். அதுக்கப்புறம் ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்கும்போது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் கம்னாயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் வந்து இப்போ வந்து குழந்த வந்து பிக்ஷாந்தேகி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து எல்லோரும் வந்து அவங்க சொந்த பந்தம் எல்லாருமே காசு இல்லைன்னா அவங்களால முடிஞ்ச ஒரு இதை பண்ணுவாங்க. என்னென்னா இப்போ வந்து நான் வந்து அங்கே இருந்து நான் பார்த்தது என்னென்னா, ஒருத்தவங்க வந்து ஏசி கொடுத்துருந்தாங்க, ஒருத்தவங்க வந்து செயின் கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு 4-5 பேர் வந்து மோதிரம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் சைடில் இருக்கிறவங்க எல்லாருமே 500 ரூபாய், 200 ரூபாய், 700 ரூபாய், 800 ரூபாய் அந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து மாமியார் வந்து 505 ரூபாய், நான் 505 ரூபாய் வந்து மொய் வைக்கிற மாதிரி தான் இதுவும். அந்த மாதிரி நாங்கள் வந்து வச்சுக்கிட்டு இருந்தோம். இவங்க தான் அவங்களோட அத்தை அப்படின்றதுனால கண்டிப்பாக இவங்க வந்து கோல்டில் வந்து ஏதாவது ஒன்று கொடுக்கணுன்றதுனால மோதிரம் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 மோதிரம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே பாருங்கள், பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே இருக்கிற உண்மையான இதை நீங்கள் கேளுங்க, சூப்பராக இருக்கும்.
देहि भवति दिव्यं देहि கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சு என்ன ஏதுன்னு சொல்லுங்கள். இதில் வந்து அந்த சட்டியில் இருக்கிறது வந்து சோறு, அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து நெய், அதை வந்து 3 டைம் அந்த மாதிரி போடணும். தலையில் வந்து முட்டி காசு கொடுக்குற மாதிரி. இது வந்து அவங்களோட தாத்தா 100 ரூபாய் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கே ஒரு மாதிரி சிரிப்பு வந்துச்சு. சரி விடுங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதோட வந்து வீடியோ முடிச்சுக்கலாம். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.